வெளிநாட்டுல இருந்தாலும் உங்க மனசு எப்பவும் நம்ம இந்தியால தானே இருக்கும். அதனால தான் நெறைய என்ஆர்ஐ நண்பர்கள் இப்போ இந்திய ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆர்வம் காட்டுறாங்க. நீங்களும் இந்தியால சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய 6 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முதலாவதா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம நாட்டுல இருக்கிற வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மேலாண்மை சட்டம் பத்தி ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும். வெளிநாடு வாழ் இந்தியர்களோட இந்திய முதலீடுகளை மேற்பார்வை செய்யறது இந்த சட்டம் தான். கமர்ஷியல் மற்றும் குடியிருப்பு சொத்துக்களை வாங்குறது பெரும்பாலும் ஈஸி தான். ஆனா விவசாய நிலம் வாங்குறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதனால நீங்க என்ன மாதிரியான சொத்து வாங்க போறீங்களோ அதுக்கு ஏத்த சட்டதிட்டங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா, நீங்க வீடு வாங்கும்போது அந்த ப்ராஜெக்ட் ரேரால பதிவு பண்ணி அனுமதி வாங்கி இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணணும். இது உங்க முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்ல, சொத்து வாங்கும்போது உங்க பான் கார்டு, நீங்க வெளிநாடு வாழ் இந்தியர் என்பதற்கான சான்றிதழ், பாஸ்போர்ட் மாதிரியான முக்கியமான ஆவணங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்திய அரசாங்க சட்டங்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி சொல்ற வழிமுறைகளை பின்பற்றி மட்டும் சொத்து வாங்குங்க. இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சொத்தை சொந்தமாக்க உதவும். மூணாவதா, நிறைய இந்திய வங்கிகள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இங்கே சொத்து வாங்குறதுக்கு கடன் கூட கொடுக்குறாங்க. நீங்க வாங்குற சொத்தோட விலையில 80% 85% வரைக்கும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கடனை திரும்ப செலுத்துறதுக்கு 10-20 வருஷம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஆனா ஒவ்வொரு வங்கியும் ஒவ்வொரு மாதிரியான வழிமுறைகளை வச்சிருக்கும். நாலாவதா, நீங்க எந்த வங்கியில கடன் வாங்க போறீங்களோ அந்த வங்கியோட விதிமுறைகளையும் அவங்க போடுற வட்டி விகிதத்தையும் நல்லா ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு எது லாபகரமா இருக்கும்னு தெரியும். அது மட்டும் இல்ல, வங்கிகள் உங்க பாஸ்போர்ட், பாண்ட் நம்பர்னு சில விவரங்கள் கேட்பாங்க. அதனால அதெல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டா லோன் வாங்குறது ஈஸியா இருக்கும். அஞ்சாவதா, நீங்க வெளிநாட்டுல இருக்கிறதால இந்தியால நீங்க வாங்குற சொத்துக்களை நேரடியா மேனேஜ் பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்தியால யாருக்காவது பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க உங்க சார்பா அந்த சொத்துக்களை பார்த்துக்குவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியா, நீங்க ஒரு இந்திய குடிமகன் கிட்ட இருந்து சொத்து வாங்குறீங்கன்னா அந்த சொத்தோட மதிப்பு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா 1% தொகை டிடிஎஸ்ஸா பிடிப்பாங்க. ஆனா நீங்க வெளிநாடு வாழ் இந்தியர்ன்றதால இந்த டிடிஎஸ்ல இருந்து விலக்கு கேட்டும் விண்ணப்பிக்கலாம். இந்த டிடிஎஸ் தவிர வேற எந்த நேரடி வரியும் உங்களுக்கு விதிக்கப்படாது. இந்தியால சொத்து வாங்குறது ஒரு நல்ல முதலீடு தான். ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணீங்கன்னா உங்க முதலீடு பாதுகாப்பாகவும் லாபகரமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது சம்பந்தமா உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தா நீங்க காமெண்ட்ஸ்ல கேட்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஈடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.